வணக்கம். சொல்வனம் வினாவனம்ல இப்போ எக்கனாமிக் ரவுண்ட் டேபிள் அப்படிங்கிற மாதிரி. ஸோ பாஸ்டன் பாலா, ஸ்ரீகாந்த், மீனாட்சி, நான் நம்ம இதுக்கு முன்னாடியே கொஞ்சம் நிறைய எக்கனாமிக் விஷயங்கள்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது இயர் எண்ட் அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு தெரிஞ்ச எக்கனாமிக் நம்ம பண்ணதெல்லாம் ஒரு ரவுண்ட் அப் மாதிரி பண்ணிட்டு என்னென்ன இந்த வருஷம் எக்கனாமிக்லி நடந்துச்சு, வேர்ல்ட் ஃபைனான்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இயர் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்ரீகாந்த் மீனாட்சி கிட்ட இருந்து எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் கேட்கலாம். ஸோ வித் தட் செட், வெல்கம் டு சொல்வனம் வினாவனம் 2025 எக்கனாமிக் ரவுண்ட் அப். வாங்க ஸ்ரீகாந்த், வாங்க பாபா, எப்படி இருக்கீங்க? அருமை அருமை. ஸோ நம்ம ரைட் ஆஃப் தி பேட் நம்ம கிளிக் பண்ணிட்டு போயிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம எனக்கு பார்க்க வேண்டியது உலக பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது. ஸோ வேர்ல்டு எக்கானமி கேஸ் ஹோல் அங்கிருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ அங்கிருந்து நம்ம வில் கோ இன்டு ஈச் ஆஃப் த இண்டிவிஜுவல் பீசஸ், ஒவ்வொரு கண்ட்ரி வைடாக போகலாம். அஃப்கோர்ஸ் we are going to go into இந்தியா, யூஎஸ், தலைவர் ட்ரம்ப் பற்றி எல்லாம் பேசலாம். ஸோ வில் ஸ்டார்ட் வித் வேர்ல்டு எக்கனாமிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் வேர்ல்டு எக்கனாமிக் ரிப்போர்ட் படிச்சிருப்பீங்க. ஸோ அது எப்படி பார்த்தீங்கன்னா மிட் ஆஃப் தி இயர், ஐ மீன் அகைன் பிகினிங் ஆஃப் தி இயர்னு கூட சொல்லலாம். ஆஸ் சூன் அஸ் ட்ரம்ப் காட் எலெக்டட், அவரோட டெரிஃப் எல்லாம் அந்த லிபரேஷன் டே அனௌன்ஸ் பண்ண பிறகு கொஞ்சம் ஒரு மந்த நிலை வந்துச்சு. அதுக்கப்புறம் எக்கனாமி வேர்ல்டு ஃபுல்லாக வரப்போகுது, ரிசெஷன், வேர்ல்டு ஓவர் குளோபல் ரெசிஷன் அப்படின்னு சொன்னாங்க. பட் அதெல்லாம் இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனாலும் வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரமில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு கேர்ஃபுல்லாக அடுத்த வருஷம் ஒரு 2-2.5% க்ரோத் இருக்கும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ வித் தட் செட், உங்ககிட்ட நான் கேட்க விரும்புறது என்னன்னா, வாட் இஸ் ஹேப்பனிங் இன் த வேர்ல்டு. அது நான் சொல்றது குளோபல் எக்கனாமி அப்படிங்கிறப்போ நம்ம இண்டிவிஜுவலாக நான் சொன்ன மாதிரி யூஎஸ் இதுக்கெல்லாம் போகலாம், பிரிக்ஸ் கண்ட்ரீஸ்க்கெல்லாம் போகலாம். பட் வேர்ல்ட் ஓவர் ஏன் இந்த பொருளாதார நிலை இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க, ரெசெஷன் அப்படின்னு சொன்னாங்க. இது சாஃப்ட் லேண்டிங்ல போயிட்டு இருக்கா, இல்ல திருப்பி ரெசெஷன் நம்ம எதிர்பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் இந்த கண்டிஷன் எக்ஸ்பிளைன் பண்ணுங்களா நீங்க. ஸோ வேர்ல்டு எக்கானமி ஒரு 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 பிளேன் மாதிரி உருவகம் பண்றோம் அப்படின்னு வச்சுக்கல. நீங்க சாஃப்ட் லேண்டிங் அப்படின்னு சொல்றீங்க. ஓகே, ஃபார் பெட்டர் ஆர் வர்ஸ், நல்லதுக்கோ கெட்டதுக்கோ, அந்த பிளேனோட காக்பிட்ல உட்கார்ந்து இருக்கிறது இன்னைக்கு ட்ரம்ப் தான். ஓகே, நீங்க சொல்லலாம் ஓரளவுக்கு ஜியும் இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். பட் ஜி ஒரு கோ பைலட் லெவல்ல தான் இருக்காரு இப்போ. ட்ரம்ப் தான் பிரதானமான பைலட். இந்த பிரதானமான பைலட் ஒரு நாட் அ வெரி ஸ்டேபிள் பர்சன் இல்லையா? அப்படி இருக்கும் பொழுது ரொம்ப கேலிபிரேட்டட் சாஃப்ட் லேண்டிங்கிறது எதிர்பார்க்கறது முட்டாத்தனமா இருக்கும். நம்ம அதை எதிர்பார்க்க கூடாதுங்கிறது என்னுடைய கருத்து. அதாவது இந்த லாஸ்ட் இயர் அவர் ஒரு புல்லின சைனா ஷாப் மாதிரி நடந்துட்டு இருக்காரு. உலக பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் முன்னாடி போறது, கொஞ்சம் பயந்து பின்னாடி வாங்குறது. அதான் இந்த ட்ரம்ப் டாக்கோ அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, ட்ரம்ப் ஆல்வேஸ் சிக்கன் அவுட் அப்படிங்கிற மாதிரி இல்லையா? அது மாதிரி முன்னுக்கும் பின்னுக்கும் முரணா பேசுறது, முரணா காரியங்கள் பண்றது. இதை சில விஷயங்களை சமாளிக்கிறது, சில விஷயங்களை அப்படியே விடுறது. இன்னைக்கும் கனடாவோட சரியான உறவு முறை இல்லை, யூரோப்போட சரியான உறவு முறை இல்லை, பிரிட்டன் தவிர. அண்ட் சைனாவோட இன்னும் அன்ரிசால்வ்டு சிச்சுவேஷன்லயே இருக்கு. எவ்ரிதிங் இஸ் அப் இன் தி ஏர். அந்த அப் இன் தி ஏரை ரொம்ப கேர்ஃபுல்லா பேலன்ஸ் பண்ற மாதிரியான ஒரு கேரக்டரை என்னால ட்ரம்ப் பார்க்க முடியல. அண்ட் சின்ஸ் ஹி ஹேஸ் சோ மச் பவர், சின்ஸ் ஹி ஹேஸ் அ பவர் ஓவர் $33 trillion எக்கானமி அரௌண்ட் தி வேர்ல்ட், இது ஒரு சுபமான முடிவுக்கு போகுங்கிற நம்பிக்கை எனக்கு உண்மையிலேயே இல்லை. ஸோ ஐ வாக் இன் டு 2026 வித் a lot of apprehension, with a lot of trepidation, you could say. ரொம்ப பயந்து தான் நம்ம 2026 போற மாதிரியான ஒரு சூழ்நிலை இன்னைக்கு இருக்கு. ப்ரெடிக்ஷன் இஸ் a dangerous game, பட் இந்த செகண்ட் ஹாஃப் ஆஃப் 2026 இருக்கிறது ஒரு ஒரு நிலையற்ற நிலை அப்படின்னு தான் எனக்கு தோணுது. அது இந்த ஹவுஸ் ஆஃப் கார்ட்ஸ் இந்த சீட்டு கட்டுவது எப்ப வேணாலும் குலையலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பதட்டத்தோடு தான் நம்ம 2026 போற மாதிரி இருக்கு. 3.2% ஜிடிபி growth ரேட்னு வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் சொல்லியிருக்காங்க. வேர்ல்டு எக்கனாமிக் growthங்கிறது அது ஒரு ஒரு ஒட்டுமொத்தமான, அது யாருக்குமே டேஞ்சிபிள் விஷயம் இல்லை இது. அதனால அது 3.2% கூட இருக்குமாங்கிறது எனக்கு சந்தேகமா தான் இருக்கு, given where we are and given the uncertainties that we have right now.
ஆமா. அது வந்து ஆக்சுவலா ரிவைஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னேன். ஏன்னா, நீங்க சொன்ன மாரி ஸோ லெட் மீ ஆஸ்க் யூ நான் டெவில்ஸ் அட்வொகேட் கொஸ்டின் சில கேட்கிறேன். நீங்க சொன்னது கரெக்ட் தான். இப்போ ட்ரம்ப் வந்து இந்த லிபரேஷன் டே அனௌன்ஸ் பண்ண டாரிஃப்ஸ் அனௌன்ஸ் பண்ணப்போ நீங்க சொன்ன மாரி புல் இந்த சைனா ஷாப் மாரி தான் இருந்துச்சு. ஒரு சிச்சுவேஷன் இருந்துச்சு. பட் இன் ஸ்பைட் ஆஃப் ஆல் தோஸ் திங்ஸ் நீங்க பார்த்தீங்கன்னா, வேர்ல்ட் ஓவர் ஆல் எக்கனாமிக்ஸ் லைக் நான் சொல்றது ஆல் எக்கனாமிக்ஸ்னா G7 எடுத்துக்கோங்க. ஈவன் லைக் டாப் 15 ஜிடிபி கண்ட்ரிஸ் எடுத்துட்டீங்கன்னா, கிரெடிபிளி எக்ஸப்ட் ஃபார் ரஷ்யா முக்காவாசி மித்த கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து ஜிடிபி அவங்க இம்ப்ரூவ் தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த யூஎஸ்ஏ வந்துட்டு நீங்கள் சொன்ன மாதிரி வந்துட்டு 2.8% அப்படின்றாங்க. ஸோ ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு $33 trillion எக்கானாமியில் வந்துட்டு 3.3% அப்படிங்கிறது இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் நோ க்ளோஸ் டு த அந்த growth மட்டுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இஸ் க்ளோசர் டு லாட் ஆஃப் அதர் எக்கனாமிக்ஸ் வித் இந்த டாப் 10 இல்லைங்களா? ஸோ ஓரளவுக்கு ஸ்டெபிளைஸ் ஆயிருக்குன்னு நினைக்கிறீங்களா? வாட் ஐம் கோன் மேபி இன் டிஃப்ரெண்ட் பாயிண்டர்ஸ் முன்ன இருந்த பெசிமிசத்தை விட ஏப்ரல்ல இருந்த பெசிமிசத்தை விட இப்போ கொஞ்சம் ஆர் யூ சீயிங் பெட்டர் டுமாரோ ஃபார் 2026 ஆர் இஸ் இட் வர்சன்? நம்பிக்கையோட இருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஓகே, அதுதான் 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 என்னுடைய சுச்சுவேஷன். ஓகே, இது எல்லாம் சரியாயிடும், இது எல்லாம் நிவர்த்தி பண்ணிட்டு வாங்க, இத ஸ்டெபிலைஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்றதுக்கான நம்பிக்கை எனக்கு வரமாட்டேங்கிறது. ஓகே, ஏன்னா பிசினஸஸ்க்கு வந்து இந்த பதட்ட நிலை வந்து ரொம்ப பிடிக்காத ஒரு விஷயம். பிசினஸஸ் எப்பவுமே வர்த்தகம்ங்கிறது வந்து ஒரு நிலையான சூழ்நிலையில தான் நல்லா நடக்கும். இப்படி ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் பதற்றம் அப்படியே இருந்ததுன்னு வச்சுக்கங்களேன், எல்லாரும் பிசினஸ சுருக்கிடுவாங்க. அப்படி சுருக்கிட்டுனா பணப்புழக்கம் குறையும், பணப்புழக்கம் குறைஞ்சதுன்னா எக்கானமி வீக் ஆகும். ஓகே, இதத்தான் ஐம் சாரி டு பி பெசிமிஸ்ட், ஐ எம் ஜெனரலி an optimist. பட் இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், S&P 500 எடுத்துட்டீங்கன்னா கூட S&P 493 அப்படின்னு ஒரு குறியீடு இருக்கு. S&P 493 மைனஸ் தி மேக்ஸ் 7. ஓகே, அந்த S&P 493 is doing very poorly from a market point of view. ஓகே, சோ ஒட்டுமொத்த ஜிடிபி வளர்ச்சிங்கிறதே ஒரு ஏஐ மாயையோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தாக்கம் கூட இருக்கு. ஓகே, அதனால எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், என்னால ரொம்ப நம்பிக்கையோட 2026 போக முடியலங்கிறதா உண்மை. அருமை அருமை. நான் வந்து ஏஐ வந்து நான் தனியா இன்னொரு டாபிக்கா வச்சிருக்கேன். அது உண்மைதான். ஏஐ நம்ம தனியா பேசிக்கலாம். பட் அங்க நம்ம உலகத்தை பத்தி பேசிட்டோம். திருப்பி சம்மரி லெவல்ல வந்துட்டு இந்திய பொருளாதாரம் பாத்தீங்கன்னா ஆக்சுவலி வந்து ஐம் பிரிட்டி சர்ப்ரைஸ்ட். ஐ திங்க் மோஸ்ட் ஆஃப் த எக்கனாமிஸ்ட் வுட் ஹேவ் பீன். ஏன்னா அவங்க சொன்னது வந்துட்டு 6% வளர்ச்சிக்கே, அதாவது இந்த டரிஃப்ஸ்லாம் அனௌன்ஸ் பண்ண பிறகு, அதுவும் இந்தியா கூட இந்த டரிஃப்ஸ் இன்டென்சிஃபை ஆன பிறகு இந்தியாவோட ஜிடிபி growth வந்து 6% சந்தேகம் அப்படிங்கிற நிலைமையில வந்துட்டு இப்போ வந்து ஆர்பிஐ என்ன சொல்றாங்கன்னா 7 to 8% வரைக்கும் நாங்கள் வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம். அக்டோபர் ரிலீஸ்ல நம்பர்ல பார்த்தீங்கன்னா 8% அப்படிங்கிறீங்க. ஓவரால் வந்துட்டு ஆர்பிஐ வந்துட்டு ஒரு 7.8 to 8% சொல்றாங்க. 7.8 வச்சுக்கோங்க ஆர்பிஐ. பட் அகெயின் லைக் வேர்ல்டு எக்கனாமிக்ஸ் அவங்க இப்போ கொடுக்குற நம்பர்ஸ்ல வந்துட்டு எப்பவுமே கொஞ்சம் குறைச்சலா இருக்கும். அது எப்பவுமே இந்தியாவோட வே ஆஃப் கால்குலேட்டிங் ஜிடிபி வர்சஸ் வேர்ல்டு இஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். ஒரு 0.5 to 1% டிஃபரன்ஸாக இருக்கும். ஸோ லெட்ஸ் டேக் an ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 7 to 8% பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஓவரில் வளர்ந்து வரும் நாடுகளில் இதுதான் அதிகமான வளர்ச்சி பெற்றிருக்குன்னு நினைக்கலாம். மீன் வில் டாக் அபவுட் ஜப்பான் வந்து வளர்ந்த நாடுகளில் வச்சிருக்கிறேன் நான், அதனால அதை கன்சிடர் பண்ணல. ஏன்னா திடீர்னு யாராச்சும் வந்து ஜப்பான் இவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்கலாம். பட் நீங்கள் இந்தியா பார்த்தீங்கன்னா வளரும் நாடுகளில் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து இவ்வளோ ஒரு பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. ஸோ இதுக்கான காரணங்கள் என்ன? இன்ஸ்பைட் ஆஃப் டரீஃப் அப்படிங்கிறது அதில் முக்கியமான கேள்வி. ஏன்னா டரீஃப் வந்த பிறகு எல்லாம் சொன்னாங்க இந்தியாவுக்கு. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி ஜி வந்து ரஷ்யா கூட திடீர்னு போய் கை கலக்குனாரு, அப்புறம் ஜி கூட போய் சைனா கூட போய் கை கொடுக்குனாரு. இஸ் தட் ஹெல்பிங் த எக்கானமி? இஸ் தட் வாட் இஸ் த டர்னிங் பாயிண்ட் இன் இந்தியன் எக்கானமி ரைட் நவ்? 3 பேர், ஓகே, மோடி, நிர்மலா சீதாராமன், ஜெய்சங்கர். ஓகே, இவங்க 3 பேரும் இந்த சிச்சுவேஷனை நிஜமாவே ஒரு ஒரு என்ன ரொம்ப கேர்ஃபுல்லா நடக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷனை, இது ரொம்ப சிக்கலான சிச்சுவேஷனை முடிஞ்ச அளவுக்கு சிறப்பா கையாண்டிருக்காங்க. இதுல வந்து யூ கேன் நிட்பிக், இது இந்த டைத்துல இந்த வார்த்தையை சொல்லியிருக்க வேண்டாம், இந்த டைத்துல இவங்க கிட்ட பேசிருக்கணும், அப்ப பேசிருக்கு, இது மாதிரி யூ கேன் நிட்பிக். பட் ஓவரால் பாத்தீங்கன்னா ஃப்ரம் an economic stability point of view, keeping the inflation under control and the growth going அப்படிங்கிற இதை பார்க்கும் பொழுது
India has done remarkably well in the past year. Okay, there are weaknesses, and even when it comes to India, 2026 might not see the same level of growth that 2025 saw, more because of geopolitical factors and because of trade imbalances that will happen due to these tariffs and other geopolitical factors. இந்த மாதிரியான அதிரடியான வளர்ச்சிங்கிறது வந்து இன்னொரு அடுத்த 1-2 வருஷங்களுக்கு கொஞ்சம் மட்டுப்படலாம். நம்ம வந்து இப்ப 6.8% ஆக்சுவலி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் FY26ஓட வளர்ச்சி. அதுக்கு அடுத்த வருஷம் வந்து 6.2% அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது வந்து டவுன்வர்ட் ரிவிஷனுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. ஒன்ஸ் அகெயின் ஐ எம் லீனிங் நெகட்டிவ், பட் அப்படித்தான் இருக்குங்கிறது என்னுடைய கணிப்பு. ஆனா இது வந்து இந்தியாவோட ஃபால்ட்டா, இந்தியாவோட தவறா இருக்காது. இந்தியாவின் அரசியல் தலைமைங்கிறது வந்து நிஜமாவே எப்படி முள்ளுமேல நடக்கிற மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பண்ணிட்டு இருக்காங்க. They are going with China when they have to go with China. They are going with Russia when they have to go with Russia. ஆனா ட்ரம்ப்பை பார்த்தப்பவும் கை குலுக்குறாங்க, இங்கிலாண்டோடையும் கை குலுக்குறாங்க. நிஜமாவே என்ன ஆள விடுங்கடா சாமி, நான் பாட்டு இங்க ஒதுங்கி இருந்து வளர முயற்சி பண்றேன் அப்படிங்கறத வந்து சின்சியரா ட்ரை பண்றாங்க. அண்ட் உள்நாட்டு கட்டமைப்பு, உள்நாட்டு சீரமைப்பு, பொருளாதார சீரமைப்பு, இந்த மாதிரி விஷயங்கள்லயும் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஐ மீன் செய்ய வேண்டிய வேலையை செஞ்சுட்டு தான் இருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பயங்கரமான ஒரு பேலன்சிங் ஆக்ட். அதை இந்தியா முடிஞ்ச வரைக்கும் சிறப்பாக தான் செஞ்சுட்டு இருக்காங்க. பட் அவங்க என்னதான் சிறப்பா செஞ்சாலும் அடுத்த வருஷம் வந்து ஒரு மந்தமான, அல்லது இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் படி ஒரு மந்தமான வருஷமா தான் இருக்கும்னு என்னுடைய கணிப்பா இருக்கு. அருமையா சொன்னீங்க. நீங்க சொன்ன மாதிரி வந்துட்டு எனக்கு இந்த ஏதோ ஒரு சினிமாவில் ஒரு டைலாக் வரும். அந்த குழந்தைக்கு வந்து அப்பா சொல்றப்போ, டே நீ வந்து வலதும் போகாது இடதும் போக, நேரம் சத்தம் இல்லாம நடுவில் போயிட்டே அப்படிங்கிற மாதிரி. இட்ஸ் ஆக்சுவலி அ வெரி வெரி டஃப் பேலன்சிங் ஆக்ட். ஆனால் நீங்க பாத்தீங்கன்னா யூஎஸ்ல பாத்தீங்கன்னா ஈவன் சம் ஆஃப் த பொலிட்டிஷியன்ஸ் லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, பாருங்க இந்தியா வந்து கை நழுவி போயிடுச்சு, ரஷ்யா கிட்ட போயிடுச்சு அப்படின்றாங்க. பட் அட் த சேம் டைம் இங்க பாத்தீங்கன்னா ட்ரம்ப் கூட சொல்லியிருந்தாரு, வி ஆர் ஸ்டில் டாக்கிங் வித் இந்தியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சைனா கிட்ட வந்துட்டு மேனுஃபேக்சரிங் இதில் வந்து டீல்ஸ் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஸோ ஐ திங்க் இட்ஸ் அ வெரி டஃப் பேலன்சிங் பொசிஷன். ஐ திங்க் ஹூவர் இஸ் கோயிங் டு பி அ லீடர். இந்த மாதிரி ஒரு என்ன சொல்றது, திருசங்கு சொர்க்கம் அப்படிங்க, இது வந்து ஒரு 9 டைமென்ஷனல் திருசங்கு சொர்க்கம்னு நினைக்கிறேன். அது ரொம்ப கஷ்டம். எக்ஸாக்ட்லி. ஏதோ ஒரு ஹிந்தி படத்துல ஒரு ஜோக் வரும். ஒரு போலீஸ்காரர் பின்னாடி இதோட போகும்போது, பாதி பேர் நீங்க அப்படி போங்க, பாதி பேர் அப்படி போங்க, மீதி பேர் பின்னாடி வாங்க அப்படிங்கிறாரு. அப்படிதான் மோடி தண்டுல தனியா போயிட்டு இருக்காரு. பட் ஹோப்ஃபுல்லி தான். நல்ல ஜோக். இன்னொரு விஷயம் வந்து லாஸ்ட் டைம் நம்ம பேசுறப்போ இதை பத்தி லைட்டா தொட்டோம், MSMEs. அஃப்கோர்ஸ் நீங்க அந்த துறையோட நீங்க அதிகமா அந்த செக்டர்ல இருக்கிறதுனால, ஸோ மைக்ரோ ஸ்மால் மீடியம் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது தான் MSMEs அப்படிங்கிறோம். அதோட பெர்சன்டேஜ் ஆஃப் இது டுவர்ட்ஸ் ஜிடிபி வந்து 30% அப்படின்றாங்க, which is pretty good for India. இந்தியாவில் வந்து இந்த ஜிடிபி இருந்ததில்ல. அஃப்கோர்ஸ் நீங்க யூஎஸ்ல கம்பேர் பண்ணீங்கன்னா, யூஎஸ்ல வந்துட்டு MSMEs கான்ட்ரிபியூட் அரௌண்ட் 60% டு தி ஜிடிபி. அவங்க ஒரு பெரிய வோட்டிங் பிளாக். இங்க வந்து பட் ஆனா இந்தியா மாதிரி ஒரு கண்ட்ரியில the reason MSMEs were not able to survive was because of this, நீங்க சொல்ற அந்த ரெட் கார்பெட். சோ நீங்க அந்த உங்ககிட்ட அந்த ரெட் டேப், ஆமா சாரி நாட் ரெட் டேப், சாரி ரெட் டேப் இல்லையா? சோ இப்போ நீங்க அந்த இண்டஸ்ட்ரி இருக்கிறா, வாட் இஸ் யுவர் ஃபீலிங் அபவுட் தட்? அந்த ரெட் டேப் வந்து குறைஞ்சிருச்சா? இஸ் த ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ் இன் இந்தியா ஸ்பெசிஃபிக்லி ஃபார் MSMEs இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு நினைக்கிறீங்களா? It's a mixed picture, Dinesh. I wouldn't say that there are many impediments, many even for a private limited company with no public exposure, there are several things that you need to take care of at the எங்களை பொறுத்த வரைக்கும் சிட்டி லெவல், ஸ்டேட் லெவல் அண்ட் நேஷனல் லெவல். நேத்திக்கு என்னோட கம்பெனில சிட்டில இருந்து ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து பார்த்துட்டு, இதெல்லாம் நீங்க செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. இன்னும் ஒரு வாரத்துல இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட இருந்து எங்களுக்கு நோட்டீஸ் வரும். சென்ட்ரல் கவர்மெண்ட் நோட்டீஸ் எல்லாம் அனுப்ப மாட்டாங்க, வச்சானா பெரிய ஆப்பு தான் அதெல்லாம். அது வந்து நாங்க வரக்கூடாது அப்படின்னு. ஆமா எல்லா விதமான
டிடிஎஸ், எல்லா விதமான டிசிஎஸ் அதை ஃபைல் பண்றது, இந்த மாதிரியான I mean, the regulatory and the compliance hangover on small firms, registered small firms, is still pretty high. Okay, and the MSME contribution and the MSME growth is despite all that, not due to reduction in that. And if you see your number, MSMEs, formal MSMEs contribution is 30%. இன்ஃபார்மல் எம்எஸ்எம்இ கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை விட அதிகமாகவே கூட இருக்கும். ஓ இஸ் இட் ஓகே ஓகே நான் அதை விட கம்மியா இருக்குமா அப்படின்னு இன்ஃபார்மல் செக்டர் இல்ல, இன்ஃபார்மல் செக்டர் தனியாச்சே. ஓகே ஓகே அருமை அருமை. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஐ மீன் ஈவன் ஸ்டில் தென் லைக் 30% அப்படிங்கிறது ஒரு நல்ல. இட் இஸ் குட். ஐ மீன் இந்தியன் பீப்புள் ஆர் வெரி என்டர்பிரைசிங் அண்ட் வெரி entrepreneurially oriented. I mean it is at least, I mean several parts of the country it is like that, but Indian bureaucrats are inventive also. So அருமை அருமை. ஸோ அங்கிருந்து அப்படியே நம்ம திருப்பி ஈஸ்ட்டுக்கு வந்தோம், திருப்பி வெஸ்ட்டுக்கு இந்த பக்கம் போகிறோம். ஏன்னா போர் சூழல் வெனிசுவேலா நம்ம பேசியிருக்கோம். அது நோபல் பீஸ் பிரைஸ் வாங்கினவங்க. மடூரோ வந்து நல்லவரா கெட்டவரா அப்படிங்கிறது போவது விட்டுட்டு இன்னைக்கு வந்து ஒரு போர் சூழல், எப்போ வேணால் போர் தொடங்கலாம் அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்குது. ஒரு பக்கம் ட்ரம்ப் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி தான், ஒரு பக்கம் வந்து நான் போரையெல்லாம் நிறுத்துவேன், 12 போர்களை நிறுத்தி இருக்கிறேன் அப்படின்றாரு. இந்த பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அங்கே ட்ரூப்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்காரு. ஒரு 90 இது வரைக்கும் பண்ணுற இந்த போட்டிங், இந்த போட்டில் வந்துட்டு இந்த இது பண்ணுறாங்க, போதைப் பொருள் கடத்துறாங்க, பாம் பண்ணிட்டு ஒரு 90 பேர் இது வரைக்கும் இறந்துருக்காங்க. இதெல்லாம் தவிர வந்துட்டு அங்கே இருக்கிற மிலிட்டரி ஆக்டிவிட்டிஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்காரு. போத் இன் நாட் இன் லேண்ட், மோஸ்ட்லி அந்த சி ஏரியாஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு அதை சுற்றி வந்து ஏர் பேசஸ் எல்லாம் வந்துட்டு ஃபில் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த போர் சூழல் வந்து எக்கனாமிக்கலி கண்டிப்பாக இம்பாக்ட் பண்ணும். அது ஒன்று. ரெண்டாவது வந்து வெனிசுலா மேலே வந்து இந்த தடைகள் நிறைய விரிச்சிருக்காரு, அந்த சாங்ஷன்ஸு. ஸோ நீங்கள் சொன்ன இந்த இன்ஸ்டெபிலிட்டியை வந்து அவர் ஓரளவுக்கு கிரியேட் பண்ணுறாரு. என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வந்து வெனிசுலா வந்து இப்போ பிகாஸ் தே ஹாவ் டு செல் தேர் ப்ராடக்ட்ஸ், ஸோ அதனால தே ஆர் ட்ரைங் டு செல் தேர் ப்ராடக்ட்ஸ் அட் அ டிஸ்கவுண்ட். அண்ட் இந்த வாங்குறவங்களும் வந்து நல்லவங்க இல்லை. ஐரோப்பிய நாடுகளாகட்டும், ஏஷியன் நாடுகளாகட்டும், 80% ஆஃப் தேர் எக்ஸ்போர்ட்ஸ் ஆர் டு ஏஷியன் கண்ட்ரீஸ். அவங்களும் இதான் சான்ஸ் சொல்லிட்டு எனக்கு கம்மியாக கொடுன்றாங்க. அவரும் கொடுக்க தயாராக இருக்காரு. ஆனால் இன்னைக்கு வெனிசுலா இருக்கிற நிலைமைக்கு வந்து அவர் கொடுத்து தான் ஆகணும். பட் ஆனால் ட்ரம்ப் வந்துட்டு அந்த அந்த இன்ஸ்டபிலிட்டி உருவாக்கிட்டே இருக்காரு. ஸோ வார் அப்படிங்கிறத தவிர எக்கனாமிக்கலி இந்த வார் என்ன மாதிரியான சூழ்நிலைகளை ஆசியாவில் உருவாக்கும்? நீங்கள் சொன்ன அந்த பெசிமிஸ்டிக் ஜோனுக்கு நாமும் போகிறது கொஞ்சம் சோகமாக இருந்தாலும், வெனிசுலாவோட அந்த இட்ஸ் ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் ஆயில் ப்ரொடியூசிங் கண்ட்ரீஸ், அது எப்படி இம்பாக்ட் ஆகும்னு நினைக்கிறீங்க? இந்த போர் வரக்கூடிய சூழல் இருக்கா? இதுக்கான முடிவு தான் என்ன? போர் வரக்கூடிய சூழல் இருக்கு. ஆனா இந்த விஷயத்துல நான் அவ்வளவு பெசிமிஸ்டிக்கா இல்ல. ஓகே, and I'll tell you why. இது நீங்க சொன்ன மாதிரி அந்த அந்த தர்மம் சார்ந்த கேள்வியை வந்து தள்ளி வச்சிருவோம். இது சரியா தவறா அப்படிங்கிற கேள்வியை தள்ளி வச்சிருவோம். ஏன்னா இது தவறு. ஓகே, இந்த மாதிரி அடாவடியா போய் ஒரு நாட்டை அட்டாக் பண்றதுங்கிறது வந்து எந்த விதமான சர்வதேச கோட்பாட்டின்படியும் மகா தவறு. ஓகே, இதை வந்து ஒரு அமெரிக்கா இது மாதிரி பண்றதுங்கிறது வந்து அமெரிக்கா இதுக்கு முன்னாடி இது மாதிரிலாம் பண்ணிருக்கு. பட் இருந்தாலும் இது வந்து ஒரு வெட்ட வெளிச்சமான பிளேட்டன்ட் கிரைம் அவங்க பண்றது. ஓகே, ஆனால் வெனிசுவேலா ஈராக் இல்ல. வெனிசுவேலால ஒரு ஆர்கனைஸ்டு அப்போசிஷன் இருக்கு. இந்த அம்மணி இருக்காங்க. ஓகே, அந்த அம்மணிக்கு ஒரு பேக்கிங் இருக்கு. மடுரோவுக்கு பெரிய பாப்புலர் சப்போர்ட்லாம் கிடையாது. மடுரோ வந்து ஒரு ராணுவ இரும்பு கையோட தான் அந்த நாட்டை ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு. என்ன, அதனால ட்ரம்புடைய ஸ்ட்ராட்டஜி என்னங்கிறது வந்து ரொம்ப தெளிவுங்க, ரொம்ப ஆப்வியஸா இருக்கு. மிரட்டிக்கிட்டே இருப்பேன், ஏதாவது ஒரு விதத்துல நச்சு பண்ணிட்டே இருப்பேன். மேல பிளேனை விடுவேன், பாம்பு போடுவேன், இங்க சைட்ல எவனையாவது தாக்குவேன், எவனாவது ஒரு அசாசினேஷன் பண்ணுவேன். இப்படி ஏதாவது ஒன்ன வந்து படுத்திக்கிட்டே இருப்பேன். மடுரோ நீ ஊரை காலி பண்ணி விட்டு ஓடுற வரைக்கும் நான் அது மாதிரி படுத்திக்கிட்டே தான் இருப்பேங்கிறது தான் ட்ரம்போட ஸ்ட்ராட்டஜி. கரெக்ட். ட்ரூப்ஸ் லேண்ட்ல போட மாட்டார் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஆனா இது வந்து ஒரு 3-4 மாசத்துல மடுரோ வந்து போருண்டா சாமி அப்படின்ட்டு சவுதி அரேபியா, துபாய் அப்படின்னு கிளம்பி ஓடினாலும் ஓடுவாரு.
அப்படி கத்தார். ஓடிட்டாங்கன்னா கத்தார் இருக்கவே இருக்கு. அப்படி ஓடிட்டாருன்னா வெனிசுவேலால அமெரிக்காவோட பப்பட் ஆட்சி வர்றதுக்கு ரொம்ப சுலபமா வந்துடும், அடுத்த நாளே வந்துடும். அப்படி வந்ததுன்னா இதுல நீங்க முக்கியமா கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெனிசுவேலால தயாரிக்கப்படுகிற கச்சா எண்ணெய் ஒரு ஒரு குறிப்பிட்ட இந்த லைட் ஸ்வீட்டுங்கிறாங்க இல்லையா, அது மாதிரியான கச்சா எண்ணெய் கிடையாது. இது வந்து ஒரு கடினமான கச்சா எண்ணெய். இதை ரிஃபைன் பண்றதுக்கான ரிஃபைனரி வந்து மிக அதிக அளவுல இருக்கிறது வந்து அமெரிக்கால, அதுவும் எங்க சதர்ன் அமெரிக்கால. அது எங்க அலபாமா, லூசியானா, டெக்சஸ், அந்த ஒரு கோஸ்ட் இருக்கு இல்லையா, கல்ஃப் கோஸ்ட், அந்த இடத்துல தான் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ரிஃபைனரிஸ் ஃபார் refining this particular type of crude that is being produced that is being dug up in Venezuela. இது வந்து அமெரிக்காவுக்கு ஒரு பொருளாதார வலுவை கொடுக்கும். இது வந்து ஐ மீன் ட்ரம்ப் எடுத்த ஒரு அதார்மீகமான முடிவா இருந்தாலும் அமெரிக்காவுக்கு இது வந்து ஒரு பொருளாதார ரீதியா நல்லதுதான் செய்யும். Okay, good guys always don't win. Good guys இல்ல, the lesser bad guy does not always win. So you know, அத பொறுத்த வரைக்கும் அதான் என்னுடைய கணிப்பு. நீங்க இது வந்து இந்த நீங்க சொல்ற ட்ரம்ப்னு சொல்ற நீங்க சொன்னீங்க, இதுக்கு முன்னைய பிரசிடென்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கிளின்டன்ஸ் அண்ட் புஷஸ் தே ஹேட் அ ஃபெட்டிஷ் அரவுண்ட் இது ஈராக். அது மாதிரி வந்து இவருக்கு வந்து இப்போ வந்து வெனிசுலன் ஃபெட்டிஷ் அப்படின்னு நினைக்கிறேன். பட் எவ்ரி திங் ஐ மீன் இஃப் யூ திங்க் அபவுட் இட், தீஸ் ஆர் ஆயில் வார்ஸ். வெதர் அது வந்து கொஞ்சம் வந்து கிளின்டன் ஆகட்டும் இல்லை புஷ் ஆகட்டும் வந்து கொஞ்சம் அளவுக்கு அதை மறைக்க பார்த்தாங்க. பட் ட்ரம்ப் இஸ் லைக் நான் அதை மறைக்கலாம் விரும்பவே இல்லை, டைரெக்டாக ஆமாம் அதுக்கு தான் பண்ணுறேன், அப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அடவடி தனியாக பண்ணிட்டு இருக்காரு. பட் ஹோப்ஃபுல்லி எனக்கு என்னன்னா, இந்த வார் அப்படிங்கிறப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த தர்மம் அப்படிங்கிறது நம்மளுக்கு வெளியில் வந்துடும். ஹோப்ஃபுல்லி பீப்புள் ஆர் நாட் டன். மடுவா போயிட்டு இப்போ அவங்க அதெல்லாம் மச்சாடோ அவங்க தான் அப்போசிஷன் மாதிரி அவங்களுக்கு வந்து நோபல்லாம் கொடுத்துருக்காங்க. ஐ திங்க் ஷீ இஸ் ரெடி டு டேக் பவர். நீங்க சொன்ன மாதிரி வந்துட்டு ஷீ இஸ் ரெடி எஸ்டர்டே. ஷீ வாஸ் ரெடி எஸ்டர்டே. ஈவன் லாஸ்ட் இயர் அவங்க எலெக்ஷன்ல இருந்து நிறுத்தினது கூட, தடை பண்ணது கூட கொஞ்சம் கிரிட்டிக்கலா ஒரு தவறான முடிவை தான் படுது. அதான் சொன்னேன், மடுரோ பெரிய ஹீரோ இல்ல, அதனால nobody will weep for his departure. So அதே மாதிரி அங்க இருக்கிற எக்கனாமிக் கண்டிஷன்ஸும் பாத்தீங்கன்னா I think they are being pushed to a point where their economy is oil. நீங்க பாத்தீங்கன்னா வெனிசுலா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால வந்துட்டு ஒன் ஆஃப் த பெஸ்ட் வெல் டூயிங் எக்கனாமிக்ஸ். சாவேஸ் வந்து இந்த இது சொன்னா இன்னொரு டாபிக்கு போயிடும், கம்யூனிசம் சோசியலிசம் போயிடுவோம். பட் இல்லாம சாவேஸ் வந்தாரு, அவர் போனது பிறகு அப்புறம் மடுரோ வந்தாரு, ரொம்ப இட் இஸ் கோயிங் டவுன்வர்ட். ஸோ ஹோப்ஃபுல்லி நீங்க சொன்ன மாதிரி ஒரு பாசிட்டிவ் நியூஸா வந்து நான் வராது அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னால மடுரோ நீங்க சொன்ன மாதிரி வந்துட்டு போதுண்டா சாமின்னு விட்டுட்டு போயிட்டாருன்னா ஐ திங்க் people will be saved அப்படின்னு நினைக்கிறேன். Yeah, I foresee that happening. We'll see. Okay. So அடுத்து நீங்க ஆரம்பிச்ச டாபிக் வந்துடலாம். ஏஐ எங்க பார்த்தாலும் ஏஐ. இப்போ வந்து நம்ம வந்து மக்கள் கிட்ட வந்து பீதியை உண்டாக்கணும்னா நீங்க போய் சும்மா ஏஐ அப்படின்னு சொன்னா மக்கள் பயந்துக்கிறாங்க. ஏன்னா நம்ம வேலையை எடுத்துருவோம் அப்படின்னு ஒரு பக்கம் பயம் இருக்கு, அதோட சூப்பர் இன்டெலிஜென்ஸ்மா அப்படிங்கிற பயம் இருக்கு. இன்னைக்கு மக்கள் வந்து நான் வந்து நினைச்சிட்டு இருந்தேன் இங்க யூஎஸ்ல படிச்சவங்க தான் யூஸ் பண்றாங்க, இல்ல இந்தியாவில படிச்சவங்க தான் யூஸ் பண்றாங்க அப்படின்னு நினைச்சேன். பட் ஆனா அந்த சாட் ஜிபிடியோட யூசேஜ் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, ஐ மீன் ஸ்பெசிஃபிக்லி நீங்க இன்ஸ்டாகிராம்ல வரவங்க ரீல்ஸ் எல்லாம் போறதெல்லாம் பாத்தீங்கன்னா, சாட் ஜிபிடி வந்து எந்த அளவுக்கு மக்கள் கிட்ட விரவி கிடக்குது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஸோ அது ஒரு விஷயம், டெக்னாலஜி பரவல் அப்படிங்கிறது நல்ல விஷயம் தான். ஆனா அதுல என்ன பண்றாங்கன்னா, ஸோ எக்கனாமிக்கலி என்ன பண்ணியிருக்காங்கன்னா சில ஸ்டடிஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஏஐயோட நீங்க சொன்ன மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஏன் பண்ணியிருக்காங்கன்னா, ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ ஒன் திங் வெரி டாக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டெவலப்பர் ப்ரொடக்டிவிட்டின்னு பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களோட ஏஐ யூஸ் பண்ணுறதுனால உங்களோட ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னாங்க. ஆனால் இப்போ ரீசெண்டாக ஒரு அட்லீஸ்ட் 3 or 4 ஸ்டடிஸ் கண்டக்டட். வாட் தி சே இஸ், ஒரு சீனியர் டெவலப்பர் யூசிங் ஏஐ இஸ் ஆக்சுவலி டூயிங் 20% லெஸ் ஒர்க். ஹிஸ் ப்ரொடக்டிவிட்டி ஹஸ் டிக்ரீஸ்ட் பை 20% அப்படின்றாங்க. ரெண்டாவது வந்துட்டு முக்கியமான அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அமௌண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றாங்க. ஸோ இன்னைக்கு வந்து நீங்கள் சொல்கிற அந்த மேக்ஸ் 7 கம்பெனிஸ் அப்படிங்கிறது அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா அப்வர்ட் ஃப்ரம் எனிவேர் ஃப்ரம் $600 to $700 to $1 trillion அப்படின்றாங்க. ஆனால் அது மூலிமா கிடைச்ச வரவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெவென்யூன்னு பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 35 பில்லியன். அதாவது நீங்கள் 1 trillion எடுத்துட்டீங்கன்னா 1000 ரூபா போட்ட இடத்துல உங்களுக்கு 35 ரூபா தான் முதல் திரும்பி வந்திருக்கு அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நிலைமை. ஸோ ஏஐ
இதோட பொருளாதார தாக்கம் 2 விஷயம். ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ் பண்ணுதா? 2வது வந்துட்டு இது 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 வந்து ஒரு ஏஐ பூம் அப்படிங்கிறது வந்து நம்ம .com பூம் மாதிரி மாறப்போகுதா? 3வது வந்து வேலை வாய்ப்பு. ஸோ இந்த 3ஐயும் ஒவ்வொன்றா நீங்க அட்ரஸ் பண்ணீங்க நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, முதல்ல அந்த ப்ரொடக்டிவிட்டி பூஸ்ட், ம். அந்த விஷயத்துல நீங்க சொன்ன டேட்டாவை ஐ டோன்ட் பிலீவ் இட். ம். ஓகே, அது வந்து ஏதோ ஒரு விதத்துல ஏதோ ஒரு வெஸ்டர்ன் இன்ட்ரெஸ்ட் சொல்ற டேட்டா மாதிரி தான் இருக்கு. ஓகே, ஏஐ ஹேஸ் டெஃபினெட்லி இம்ப்ரூவ் ப்ரொடக்டிவிட்டி. வி see it. கண்கூட தெரியுது. ஒரு எங்க கம்பெனில வி ஹேவ் நாட் ஹையர்ட் கப்புள் ஆஃப் பீப்புள் because we know that using AI, the existing person can do the work for multiple people. Okay, and I know many other companies that do the same. I'll tell you where the uh, promise and reality is, right? If the promise is that you will be able to get rid of people because you will be able to supplant them with agents, AI agents. ம். அது வந்து கொஞ்சம் ஓவர் ப்ராமிசிங். ஓகே, அது அது நான் இன்னும் நடக்க பார்க்கல. ஓகே, பட் will AI increase the productivity of a person who is currently doing a particular job or a task? Definitely, that happens. ம். So, I mean, I don't want to keep rambling on this, but AI productivity increase is reality. என்னை பொறுத்த ம். வரைக்கும். உங்களுடைய 2வது கேள்வி, ஸோ ப்ரொடக்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட், அமௌண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அவங்க போட்டிருக்காங்க இல்லைங்களா? ஒரு $1 trillion ஆமா, இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஆனா ஆ, திரும்பி வந்தது ஆ, 35 பில்லியன் கூட இல்ல. 35 பில்லியன் கூட இல்ல. இது வந்து உண்மைதான். ஓகே, ஏஐல பபிள் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு ஏஐல பபிள் இருக்குதான் செய்யுது. ஓகே, அது மறுக்க முடியாத விஷயம். ஆனா இன்றைய ஸ்டேட்டஸ் படி ஏஐ பபிள் இருக்கு. இதுல வந்து நம்ம 2 விஷயமா பார்க்கணும். ஒண்ணு என்னன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு நேஷனல் பிரஸ்டீஜ் ப்ராஜெக்ட் ஆயிடுச்சு. எக்ஸாக்ட்லி. இது வந்து நாசா மூன் லேண்டிங் பண்ணப்போ அதோட ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் யாராவது கேட்டாங்களா? இல்ல அங்கேருந்து ஒரு கல்லு தான் எடுத்துட்டு வந்தா அந்த கல்லோட விலை என்னன்னு ஏதாவது பார்த்தாங்களா? அதெல்லாம் இல்ல. அது வந்து ஒரு நேஷனல் பிரஸ்டீஜ் ப்ராஜெக்ட். ஓகே, இப்போ வந்து அந்த லெவலுக்கு இந்த ப்ராஜெக்ட் போயிடுச்சுன்னு வச்சுங்களேன், தென் nobody will be looking at ROI and money will be coming in from the printing presses in Washington. So you don't really have to worry about ROI because it will become a sovereign investment. ஓகே, இது ஒண்ணு. ஓகே, 2வது இன்டர்நெட் பபிள் 99-2000 இன்டர்நெட் பபிள் இருந்தது. அதுல இருந்து நாஸ்டாக் ரிகவர் ஆகிறதுக்கு ஒரு 7-8 வருஷம் ஆச்சு. ஓகே, திருப்பி அதே லெவலுக்கு வரதுக்கு. ஓகே, ஆனால் அந்த இன்டர்நெட் பபிள்னால உங்களுக்கு கிடைச்ச இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஏராளம். கரெக்ட், சூப்பர். உங்களுக்கு வந்து கேபிள்ல இருந்து அண்டர் சி கேபிள்ல இருந்து டெக்னாலஜி இனோவேஷன்ஸ் இந்த ஃபார்ம் ஆஃப் நியூவர் ஃபார்ம்ஸ் ஆஃப் ரவுட்டர்ஸ் அப்படி இப்படின்னு உங்களுக்கு ஏகப்பட்ட நாலேஜ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் கெயின்ஸ் இருந்தது அந்த பபிள். டெலிகாம் ஆமா, அந்த பபிள் இருந்திருக்காட்டி உங்களுக்கு வந்து அந்த டெலிகாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடைச்சிருக்காது. கரெக்ட். பபிள் இருந்ததுனாலதான் அந்த முதலீடுகள் நடந்தன. ஓகே, அதே மாதிரி இந்த ஏஐலயும் பபிள் இருந்தாலும் இந்த ஏஐ பபிள் விட்டு செல்லும் எச்சம் அப்படின்னு இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு பிரமாதமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் நாலேஜ் கெயின்ஸ் இருக்கும். சோ இந்த 2 பாயிண்ட் மட்டும் இந்த ஏஐ பபிள் பத்தி சொல்றாங்க. ஏஐ பபிளா இருக்க போறதா, வெடிக்க போறதா, என்ன போகுது, அது காலம் பார்த்துக்கிறது. உங்களுடைய 3வது கேள்வி வந்து வேலை வாய்ப்புகள் பத்தி. வேலை வாய்ப்புகள் வந்து கண்டிப்பா பாதிப்பு இருக்குங்க. Okay, the AI boomers, I mean, not boomers, but AI boom advocates are saying that, it will be replaced. Just like internet, it will be replaced with a different kind of jobs. Knowledge workers. Knowledge தான் AI நாலே knowledge தான். என்னத்த knowledge workers நீ கொண்டு வர போற? I'm taking away the knowledge jobs. அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது there will be AI impact from AI. But one thing I'm observing is that, like you mentioned, the புதுசா வர ஜெனரேஷன் இருக்கு இல்லையா, அவங்க வந்து ஏஐ எனேபிள்டா வராங்க. அதனால இப்ப என் கம்பெனில இருக்கிற ஒரு சீசன்டு எம்ப்ளாயி வர்சஸ் யங் எம்ப்ளாயி 2 பேர்ல ஒரு ஏஐ ப்ராஜெக்ட்னு பாத்தீங்கன்னா இந்த யங்கர் எம்ப்ளாயி கிட்ட தான் நான் கொடுப்பேன்.
அவனுக்கு வந்து அந்த ஏஐ வந்து எப்படி யூஸ் பண்றதுக்கு இந்த சீசன் எம்ப்ளாயி விட ரொம்ப பிரமாதமா தெரிஞ்சிருக்கு. சோ there is something in the okay, I'm not able to put a finger on it. என்னன்னு எக்ஸாக்ட்டா எனக்கு சொல்ல தெரியல. எம்ப்ளாய்மெண்ட் இம்பாக்ட் இருந்தாலும் இந்த இளைய வர்க்கம், இளைய பாரதத்தின் வந்து சுதாரிச்சுப்பாங்க அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. தெரியல, இது வந்து ஒரு பூடகமான நம்பிக்கை, அதனால பார்த்துப்போம். இல்ல, நீங்க ஃபர்ஸ்ட் இந்த ரிசர்ச் பேப்பர் பத்தி சொன்னீங்க இல்லைங்களா? ஸோ அந்த ரிசர்ச் பேப்பர்ல வந்துட்டு திஸ் இஸ் எக்ஸாக்ட்லி வாட் கைண்ட் ஆஃப் லேயர் சேயிங். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த இது வந்து அவங்க என்ன பண்ணிருக்காங்க, ஒரு சீனியாரிட்டி இருக்கிற அந்த ரிசர்ச் கம்பெனி பேர் வந்து மாடல் இவல்யூஷன் அண்ட் த்ரெட் ரிசர்ச் அப்படின்ற கம்பெனி தான் பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணாங்கன்னா, சீனியர் டெவலப்பர்ஸ் ஹூ ஆர் ஒர்க்கிங் அண்ட் ஓப்பன் சோர்ஸ் ப்ரோக்ராம்ஸ், ஸோ தட் வே இட் இஸ் லைக் ஒரு கன்சிஸ்டன்டான எடுத்துட்டு அவங்க கிட்ட இந்த டாஸ்க்கை கொடுத்துருக்காங்க. இந்த டாஸ்க்கை கொடுத்துட்டு நீங்கள் நார்மலாக ப்ரொடக்டிவிட்டி என்ன, ஏஐ டூல் யூஸ் பண்ணால் என்ன ப்ரொடக்டிவிட்டி என்ன. ஸோ என்ன பிரச்சனைனா, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கிறதுனால அந்த ஆப்ஷன்ஸ் சூஸ் பண்ணுறது டைம் ஆகுது. மேபி இன் மேட்டர் ஆஃப் டைம் த திங்கிங் டைம் ஃபார் ஹியூமன்ஸ் மைட் ரெடியூஸ்ட் டிராஸ்டிக்கலி. அப்போ இந்த 20% அந்த டிக்ரிமெண்ட் வந்து மேபி மூவ்ஸ் டு பாசிட்டிவ் அப்படின்னு நினைக்கலாம். பட் ஆனால் நீங்கள் சொன்னது வந்து ஒரு நல்ல விஷயம். இந்த ஜாப் வந்து நம்ம ஏஐ பற்றி நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கோம், சொல்வனதில் நானும் பலம் பண்ணியிருக்கோம். அதில் நாங்கள் திரும்பி சொல்கிற விஷயம் என்னன்னா, ஏஐனால ஜாப் லாஸஸ் இருக்குமான்னு கேட்டால், நீங்கள் இன்னைக்கு பண்ணுற ட்ரெடிஷ்னல் வேலை வாய்ப்புகள் இழக்கக்கூடும், ஆனால் அதுக்கான புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஏன்னா நம்ம வந்து உப்பு வைக்கிறவன் வந்து இப்போ இல்லையே அப்படின்னு சொல்லலாம், ஆனால் மூளைக்கு மூலம் மொபைல் கடை வந்துருச்சு. ஸோ ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி மொபைல் கடையே இல்லையே. ஸோ அவங்க அந்த வேலை வாய்ப்பு இதுவாக டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம யோசிக்க முடியும். நேத்திக்கு ஜஸ்ட் கோயின்சிடென்டலி நேத்திக்கு ஒரு ஏஐ கான்ஃபரன்ஸ்ல ஒரு பேனல்ல இருந்தேன். அங்க நான் என்ன பாயிண்ட் சொன்னேன் அப்படின்னா, இன்னைக்கு வந்து இன்ஃபோசிஸும் விப்ரோவும் டிசிஎஸும் ஒரு கேம்பஸ் போய் எடுக்கிற வால்யூம் அது வந்து அது குறைஞ்சிரும். பிகாஸ் ஜூனியர் டெவலப்பர்ஸ் வந்து நிறைய எடுக்க மாட்டாங்க. அது வந்து அடுத்த வருஷம் கிராஜுவேட்ஸ்ல பாத்தீங்கன்னா அது கம்மி ஆயிடும். ஓகே, ஆனா இப்படி எடுக்கப்படாதவங்க இருக்காங்க இல்லையா, அந்த காலேஜ்ல பின்தங்கி இருக்கிறவங்க, அவங்க வெளியில வந்து தே ஆர் வெரி வெல் எக்யூப்ட், எஸ்பெஷலி இன் ஏஐ டெக்னாலஜிஸ். அவங்க வெளியில வந்து கம்பெனிஸ் ஆரம்பிப்பாங்க. அதுல இருந்து ஒரு 10% 20% ஆஃப் பீப்புள் வந்து வெளில வந்து கம்பெனிஸ் ஆரம்பிப்பாங்க. அந்த கம்பெனிஸ்ல அவங்களுடைய ஜூனியர்ஸ் அவங்க வேலைக்கு எடுப்பாங்க. அதுதான் அந்த வேலை வாய்ப்புகளை எதிர்காலத்துல உருவாக்கும். நம்மள மாதிரியான மக்கள் வந்து இல்ல எங்கிட்ட இருக்காங்க ஆள் போயிடுவாங்க. அவங்க வந்து புதுசா யோசிச்சு புது மாதிரியான கம்பெனிகளை உருவாக்கி அதுக்கு புது மாதிரியான எம்ப்ளாயிஸ் எடுப்பாங்க. இது வந்து நமக்கு இப்ப தெரியாது, எப்படி நடக்கும்னு தெரியாது, ஆனா நடக்கும். அது அருமை, சூப்பர். ஐ மீன், நீங்க ஏஐ பத்தி நல்லா அருமையா விளக்கினீங்க. ஐ மீன், ஆஃப் கோர்ஸ் இந்த கான்ஃபரன்ஸ் வந்துச்சுன்னா சொல்லுங்க. ஐ வில் லவ் டு லிங்க் இட் இன் தி டிஸ்கிரிப்ஷன். அதே மாதிரி நான் சொன்ன அந்த எம்டிஆர் இதையும் லிங்க் பண்றேன். அங்கிருந்து திருப்பி வில் கோ பேக் ட்ரம்ப்னாமிக்ஸ் அப்படிங்கிற மாதிரி, டரிஃப்னாமிக்ஸ், ட்ரம்ப்னாமிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது நான் கேட்ட கேள்வியை இன்னொரு வாட்டி வேற ஒரு மாதிரி எப்படி கேட்கறோம்னா, இங்கே ஸ்பெசிஃபிக்காக யூஎஸ்ல பார்த்தீங்கன்னா இந்த லிபரேஷன் டே வந்தப்போ வந்து ரொம்ப பதட்டமாக இருந்துச்சு. என்னடா இவர் பாட்டுக்கு ஏதோ ஒரு பவர் பாயிண்ட் மாதிரி எடுத்துட்டு வந்து ஒரு 4 ஷீட்டை காட்டி, உலகத்தில் இவ்வளோ கண்ட்ரிஸ் இருக்குன்னே நிறைய பேருக்கு அப்போ தான் தெரிஞ்சிருக்கும். ஆல்மோஸ்ட் 200 கண்ட்ரிக்கும் வரிய போட்டு அதிகம் 200 கண்ட்ரிஸ் இருக்கு, அந்த கண்ட்ரிலாம் ரெக்கக்னைஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ட்ரிஸ்க்கெல்லாம் டரிஃபை போட்டு விட்டு அதுக்கு ஒரு ஃபார்முலாவும் கொடுத்து விட்டாரு. ஸோ இட் வாஸ் இன் அ பேனிக் மோட். நீங்கள் சொன்ன அந்த புல் இன் சைனா ஷாப் இஸ் அ பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். ஸோ அந்த எக்ஸாம்பிள் மாதிரி தான் இருந்துச்சு. பட் இன் ஸ்பைட் ஆஃப் ஆல் தோஸ் திங்ஸ், இப்போ வர லேட்டஸ்ட் ரிப்போர்ட் அகெயின் பிளேயிங் த அதர் சைட் ஆஃப் த கார்டு, பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 200 to 300 ட்ரில்லியன் ஆஃப் டாலர்ஸ் வருது அப்படின்றாரு, பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் ரெவன்யூ வந்திருக்கு அப்படிங்கிற பிகாஸ் ஆஃப் டரிஃப்ஸ் இந்த 10 மாசத்துல. ஸோ இந்த 10 மாசத்துல வந்து அமெரிக்கா நீங்க சொல்ற மாதிரி இதுல தர்மம் நியாயம் அப்படின்றதெல்லாம் எடுத்து வச்சுட்டு எக்கனாமிக்கா பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லாத இடத்துல திடீர்னு எனக்கு வந்து 200 பில்லியன் 300 பில்லியன் அப்படின்றாங்க. இன்னைக்கு இது வந்திருக்கு அப்படின்றாங்க. ஸோ ரெண்டாவது வந்துட்டு இங்க ஜெரோம் பவல் வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, ஆமா இந்த பணம் வந்திருக்குது, ட்ரெஷரியில வந்து பணம் நிறைஞ்சிட்டு இருக்கு. அதே சமயம் இந்த இதனால வந்து மக்களுக்கு பாதிப்பு இல்லை. முக்காவாசி the brunt of tariff is borne by the producers and the middleman. ஸோ மிடில் மேன் அமெரிக்கால இருந்து இம்போர்ட் பண்றவங்க, அங்க ப்ரொடியூசர்ஸ்.
ஸோ இதை நீங்கள் திருப்பூரில் இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, திருப்பூர் இந்தியா அந்த மாதிரி மேனுஃபேக்சரிங் ஹப்ஸ் எடுத்துக்கோங்க, வைசாக் எடுத்துக்கோங்க, இல்லை நம்ம பூபால், நாய்டா அந்த மாதிரி இதெல்லாம் எடுத்துட்டிங்கன்னா அவங்க அங்கே இருக்கிறவங்களாம் வந்து சொல்கிறாங்க, அவங்களும் சொல்கிறாங்க இந்தியா கிட்ட ஜி கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா, ஐயா ஏதாச்சும் உதவி பண்ணுங்க, எங்களால் இந்த ப்ரைஸை கொடுக்க முடியாது அப்படின்னாங்க. ஸோ இட்ஸ் கைண்ட் ஆஃப் லைக் நீங்கள் ஒரு ப்ராடர் பிக்சர் இது எல்லாத்தையும் நான் சொன்ன மாதிரி இந்த தர்மன் மேலாம் எடுத்து வச்சுட்டு பார்த்தீங்கன்னா, ப்ரொடியூசர்ஸ் ஆர் கெட்டிங் இம்பாக்டட், மிடில் மேன் ஆர் கெட்டிங் இம்பாக்டட், people are getting impacted too, but Jerome Powell என்ன சொல்றாருன்னா, somehow they are able to absorb that price. அந்த பிரைஸை வந்து இவங்க ரெண்டு பேரும் எடுத்துக்கிறாங்க அந்த காஸ்ட் அப்படின்றாங்க. அது தவிர வந்து ஜென்ரேட் ஆகுது அப்படிங்கிறது. ஸோ இந்த ட்ரம்ப்னாமிக்ஸ் எப்படி பார்க்குறீங்க? ஐ நோ யூ ஆல்ரெடி கேவ் த ஆன்சர், நெக்ஸ்ட் இயர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, பட் வாட் இஸ் காசிங் திஸ் ஃபினாமினா வேர் வி திங்க் தட் உலகமே அழிய போகுது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த விஷயத்துல வந்துட்டு திடீர்னு சொல்லிட்டு திடீர்னு 200 மில்லியன் 300 பில்லியன் காட்டுறாரு இவரு. அது அமெரிக்காவுக்கு நல்லதா தான் இருக்கு. இதை பத்தி உங்க கருத்து என்ன? You folks are better suited to answer this, but I'll tell you, I don't believe any numbers that are coming out of the Trump administration. 200 billion, 300 billion. இது வந்து actually it came from the Jerome. Okay. Be that as it may. 200-300 பில்லியன் டாலர் தான் எடுத்து ஆர்ம் ஃபோர்ஸஸ்க்கு ஏதோ செக் அனுப்பிச்சிட்டு இருக்காரு. 12 பில்லியன் கொடுத்தாரு. 12 பில்லியன். சரி பாருங்க. See, the thing is this, right? Consumers பாதிக்காம tariff இருக்கவே முடியாது. There is a very rigid economic logic, mathematical logic to that, which is inescapable. Okay. அது வந்து இன்னைக்கு யாராவது first person to raise price will hear from Scott Bessent and the other guy, right? அது மாதிரி இன்னைக்கு வந்து அவங்க வந்து ஒரு த்ரெட் லெவல் 0ல இருக்காங்க. ஓகே, பிரைஸ் ஜாஸ்தி பண்ணக்கூடாது அப்படின்ட்டு ஒரு 2 குவார்டர் அடி வாங்குவோம் அப்புறம் பாத்துக்கலாங்கிற நிலைமையில இருக்காங்க எல்லாரும். ஓகே, அப்படி இருக்கிறதுனாலதான் S&P 493 இவ்வளவு கேவலமா பண்ணிட்டு இருக்கு. ஓகே, அந்த மாதிரி இருக்கிற நாள் வந்து ஒரு 2 குவார்டர் தாக்கு பிடிக்க முடியும், 3 குவார்டர் தாக்கு பிடிக்க முடியும், அதுக்கு மேல அவங்களால முடியாது. By the middle of 2026 you will see tariffs hit the bottom line if the tariffs continue. Okay, it cannot, this show cannot keep going on like this. It is, I don't know. I mean, at the end of the day, arithmetic is arithmetic. You cannot escape it. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், நம்ம அது ட்ரம்ப்னாமிக்ஸ் பத்தி பேசிட்டோம். இன்னொன்று வந்துட்டு ஸ்டாக் மார்க்கெட் as a whole. நீங்க பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன S&P, நீங்க சொன்ன மாதிரி நான் மேக்னிஃபிசன்ட் 7 அதை நான் பிரிச்சு பார்க்கல, பட் நான் வந்து யோசிச்சு பார்த்துருக்கேன். அந்த மேக்னிஃபிசன்ட் 7 தான் பிரிட்டி மச் ட்ரிவன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா as of yesterday நான் வந்து ஆக்சுவலாக நான் ஒரு ரீவேல்யூவேஷன் பண்ணிட்டு இருக்கிறப்போ S&P மொத்தமே வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 16 to 17% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ நான் டிபிக்கல் ஆவரேஜ் இயர்லி தட் இட்ஸ் லைக் அரௌண்ட் between 6 to 8%, almost double the typical year இந்த வருஷம் வந்து you got a return in S&P, and of course it is driven by magnificent 7. அதுல இருந்து நீங்க அந்த magnificent S&P 500ல இருந்து நீங்க 493 போட்டா கூட it is giving around like 6% அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சேம் திங் வித் இந்தியா. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் அரௌண்ட் 7% ஓவரால் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது நிஃப்டி ஆகட்டும் இல்லை அவங்களோட ஸ்டாக் மார்க்கெட் ஆகட்டும். ஜப்பான் 24%, அமேசிங். ஐ திங்க் UK 20%, யூரோப். ஸோ ஓல்ட் ஓவர் ஸ்டாக் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா அக்ராஸ் ஆல் தி grown and growing developed nations, மேபி G10 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை G12 பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த ஃபினாமினம் எப்படி பார்க்குறீங்க? இன்ஸ்பைட் ஆஃப் டரிஃப், again இன்ஸ்பைட் ஆஃப் டரிஃப், இன்ஸ்பைட் ஆஃப் Trump being in the pilot seat, how is this happening? Asset prices across the board are getting inflated. Okay, be it equity, be it commodities, asset prices are going up while inflation is moderating. Okay, this is a golden combination for any economist. இன்னைக்கு இந்தியாவில கூட நீங்க பாத்தீங்கன்னா ருபி கீழ் விழுந்துட்டு இருக்கு டாலரோட கம்பேர் பண்ணும்போது. பட் RBI is very moderate in its stance and moderate in its actions. ரொம்ப விகரஸா இன்டர்வியூ பண்றது இல்ல. ஏன்னா இந்தியாவில இன்ஃபிளேஷன் by the latest monthly reports is less than 1%, and growth is robust at 8% in the previous quarter. growth robust-ஆ இருக்கு, இது இன்ஃபிளேஷன் கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது இது RBI பொறுத்த வரைக்கும் இந்திய பொருளாதாரம் தான் அவங்களுக்கு டூயல் மேண்டேட். growth ஜாஸ்தி பண்ணணும், இன்ஃபிளேஷனை கம்மி பண்ணணும் அப்படிங்கிறது அவங்களுடைய டூயல் மேண்டேட். ஓகே,
அந்த டுவல் மேண்டேட் சாட்டிஸ்ஃபை ஆயிட்டு இருக்கிற வரைக்கும் எனக்கு ருப்பி என்ன ஆனா என்ன அப்படிங்கிற அப்ரோச் தான் அவங்க எடுக்கிறாங்க. கரெக்ட். ஓகே, ருப்பி டாலரோட ருப்பி என்ன ருப்பி ஆமா. இந்தியால ருப்பியோட மதிப்பு வந்து தாக்கு பிடிக்கும் பொழுது வெளிநாடுகள்ல ருப்பியோட மதிப்பு தாக்கு பிடிக்காச்சு. ஏன்னா இட்டலிக்கும் அமெரிக்காவுக்கும் டூர் போறவங்க பாதிக்கப்படுவாங்க. எனக்கு அதை பத்தி கவலை இல்லை அப்படிங்கிறது தான் ஆர்பிஐயோட இது. அதே மாதிரி தான் உலகளாவிய அளவுல அமெரிக்காலையும் இப்ப 3 ஐ மீன் இன்ஃபிளேஷன் இஸ் லைக் 3.2% ஆர் சம்திங் லைக் தட் லேட்டஸ்ட் ரிப்போர்ட் படி. ஓகே, அங்கேயும் இன்ஃபிளேஷன் ஓரளவுக்கு கட்டுப்பாடு. அவங்க 2% இன்ஃபிளேஷன் டார்கெட் பண்றாங்க, அதனால 3.2% இஸ் ஹை. பட் அது வேற விஷயம். பட் 3.2% இஸ் ரிலேட்டிவ்லி லோவர் கம்பேர்ட் டு த ப்ரீவியஸ் இயர்ஸ். ஓகே, ஸோ அப்படி இருக்கும்பொழுது அசட் பிரைசஸ் இன்ஃபிளேட் ஆனா என்ன அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காங்க. கோல்டு, சில்வர், காப்பர் எல்லாமே இன்ஃபிளேட் ஆகுது. கமாடிட்டிஸும் இன்ஃபிளேட் ஆகுது. ஸ்டேபிள் கரன்சிஸும் ஸ்டேபிள் ப்ராடக்ட்ஸும் இன்ஃபிளேட் ஆகுது. ஏன் இது மாதிரி ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நிஜமாவே எல்லாரும் யோசிக்கிறாங்க ஏன் எப்படி ஆகுது அப்படின்ட்டு. பிகாஸ் there is a glut of liquidity that has happened over the last several years. A lot of money is chasing return giving assets. எந்த இடத்துல போட்டா பைசா திரும்பி வரும், எந்த இடத்துல போட்டா வளர்ச்சி இருக்கும் அப்படின்னு பாக்குறாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் ஆன் த வே டவுன், அதனால அந்த இடத்துக்கு அவ்வளவா போக முடியாது. அதனால they are going after commodities and equities. அப்படி பார்க்கும்போது எங்கெங்க இருக்கிறவங்க வந்து எந்த இடத்துல போட்டா வளருமோ, எந்த இடத்துல அவங்களுக்கு பண வளர்ச்சி கிடைக்குமோ அதுக்கு they are chasing behind returns. ஓகே, இதனாலதான் asset prices are going up. But asset prices cannot keep going up while inflation is tamped down to such an extent. Got it. Okay. பேசிக் பொருளாதார விதி அப்படி ஒர்க் பண்ணாது. ஸோ அதனாலதான் எனக்கு வந்து 2026 பார்த்தா கமிங் பேக் டு வேர் ஐ ஸ்டார்டட் 2026 ஒரு கேள்விக்குறியாவே இருந்தது. அருமை. ஸோ நம்ம இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின் லாஸ்ட் பார்ட். இது கவர் பண்ணாம ஐ டோன்ட் திங்க் வி கேன் ஃபினிஷ் த எக்கனாமிக். ஒன் இஸ் த பிட்காயின், கிரிப்டோ கரன்சி. நம்ம வந்து இப்போ வந்து கரன்சி ஆஸ் இது பார்த்துட்டு இருக்கோம். கிரிப்டோ கரன்சி ஆஸ் யூ நோ வெண்ட் ஹை அப். அட்லீஸ்ட் பிட்காயின் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் செலிப்ரேட் வச்சிருக்காங்க. 133 140K பக்கம் அடிச்சிச்சு பிட்காயின் ஸ்பெசிஃபிக்லி. அண்ட் ரெஸ்ட் ஆஃப் த கிரிப்டோஸ் ஃபாலோட் இட். திடீர்னு சடனா என்னாச்சுன்னு தெரியல, இட் ஸ்டார்டட் ஃபாலிங் ஆஃப் இன்ஸ்பைட் ஆஃப் லைக் ட்ரம்ப் இஸ் பியூர்லி சப்போர்ட்டிங் கிரிப்டோ, எலான் மஸ்க் இஸ் பியூர்லி சப்போர்ட்டிங் கிரிப்டோ. திடீர்னு பார்த்தா இப்போ திடீர்னு 80,000 வந்துருச்சு. ஸோ அந்த வாலட்டிலிட்டி, ஐ மீன் அஃப்கோர்ஸ் கிரிப்டோ அப்படிங்கிறதே வாலட்டைல் மார்க்கெட் அப்படின்னு தெரியும். பட் ஆனால் நீங்கள் இது எப்படி பார்க்குறீங்க? அந்த இன்க்ரீஸ் இன் கிரிப்டோ கோயிங் வே ஹை அப் டு 140, ட்ராப்பிங் டு 80. கிரிப்டோ மார்க்கெட் பற்றி உங்களோட ஜென்ரிக், அகைன் as a ஃபைனான்ஷியல் அட்வைசர் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க, நிறைய பேருக்கு உங்கள் கம்பெனிஸ்க்கெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கிரிப்டோ மார்க்கெட்டை பற்றி உங்களோட வாட் இஸ் யுவர் தாட் ப்ராசஸ்? இந்தியாவில் கிரிப்டோ இஸ் அன்ரெகுலேட்டட், ஸோ வி டோன்ட் அட்வைஸ் பீப்பிள் ஆன் கிரிப்டோ. அதை சைடில் விட்டுருங்க. பட் இந்த வருஷம் போல சூழ்நிலை சாதகமா அமையறதுங்கிறது வந்து கிரிப்டோக்கு இது வரைக்கும் இருந்ததே கிடையாது. ரொம்ப எல்லா விதமான டெய்ல்விண்ட்ஸும் கிரிப்டோக்கு இருந்தது. அந்த டெய்ல்விண்ட்ஸ் தான் இந்த 130K வரைக்கும் தூக்கிட்டு போச்சு, 133K வரைக்கும் தூக்கிட்டு போச்சு. ஆனா டேங்க்ல பெட்ரோல் இல்லாட்டி என்னதான் டெய்ல்விண்ட் தூக்கி போனாலும் வண்டி at some point of time. ஸோ ஃபண்டமெண்டல்ஸ்ங்கிறது வந்து இதுக்கு பிட்காயினுக்கு ஃபண்டமெண்டலாவே ஃபண்டமெண்டல்ஸ் கிடையாது. பட் it is always purely driven by demand, purely driven by technicals, purely driven by volume. ஓகே, அப்படி இருக்கும்பொழுது அந்த வால்யூம் வந்து ஓரளவுக்கு பிளாட்டோ ஆயிடுச்சுன்னா, பிளாட்டோ ஆயிடுச்சு வால்யூம், இந்த இடத்துல நான் எஸ்கேப் ஆறதான் பெட்டர் அப்படின்னு the smart money will pull out. When the smart money pulled out, it came down, and at around 80 this smart money came back again and took it back to 90, and now it is around 88 or something like that. Correct. Okay, so it is a volume game, it's a technical game, and smart money is playing the retail money like a fiddle. And that will continue to happen. Unfortunately, people are thinking Michael Saylor is smart money, Michael Saylor is dumb money. He is just chasing அவ்வளவுதான். Perfect. So I think like we pretty much covered everything. நீங்க சொன்னது ஃபண்டமெண்டல்ஸ் ஃபாலோ பண்றவங்களுக்கு கிரிப்டோனாலே கிரிஞ்சு தான். பட் ஆனா கிரிப்டோ பண்ணி அவங்க கிரிப்டோ வந்து கடவுளா கும்பிடுற ஆட்களும் இருக்காங்க. ஸோ அவங்கலாம் நம்மளுக்கு தெரியும். பட் அவங்க திட்டம். I think this was a fantastic round up அப்படின்னு நினைக்கிறேன். We started with world economy, அப்படி இந்தியன் எக்கனாமிக்கு போனோம். அங்கிருந்து நம்ம வந்து வெனிசுலா போனோம், ஏஐ எக்கனாமி பத்தி பேசினோம், ட்ரம்போனாமிக்ஸ் பத்தி பேசியிருக்கோம். அதுக்கப்புறம் நம்மளோட பங்கு சந்தைகள், உலகளாவிய
பங்கு சந்தைகள், குறிப்பாக இந்தியா பங்கு சந்தையோட உயர்வு, அமெரிக்கா பங்கு சந்தைகளோட உயர்வு பற்றி பேசினோம், மேக்ஸ் 7 பற்றி பேசினோம், S&P 493 அப்படின்னு ஒன்று புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கீங்க, அதை பற்றி நம்ம ஃபாலோ பண்ணலாம். மேபி நீங்கள் ஒரு இண்டெக்ஸ் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன் as a portfolio manager. And லாஸ்ட்ல வந்து கிரிப்டோட முடிச்சிருக்கோம். So I think we pretty much covered everything that happened around the world in 2025. It was a fantastic roundup. பாபா நீங்க ஏதாவது சொல்லணுமா சொல்லுங்க. Again, Sreekanth, before Baba starts up, thank you. நாங்க கூப்பிட்டோன்னா வந்தீங்க. இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்றதுக்கு எவ்வளவு படிக்கணும்னு தெரியும். In spite of your busy work and I know you are attending conferences and everything, எல்லாத்துக்கும் நடுவில் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். பாபா நீங்க சொல்லுங்க. Okay. Have a safe 2026. Be careful out there. Thank you. Thank you, Sreekanth. Thank you. குரலுக்கு உடனடியா வந்ததுக்கு ஸ்ரீகாந்த் மிக்க நன்றி. எனக்கும் மாதிரி தினேஷ் அழகா ஒரு வெஸ்டர்ன் கண்ட்ரி, ஒரு பிரிக்ஸ் ஈஸ்டர்ன் கண்ட்ரின்னு எடுத்திருந்தார். அது ரொம்ப இதா இருந்தது. இந்தியாவை பத்தி நீங்க சொன்ன அந்த இந்த இதுவும், அதாவது பொருளாதார விரிவை எப்படி பாக்குறாங்கிறது ஒரு புதிய பார்வையை தந்தது. நம்ம இதை பத்தி சொல்லுவோம் எப்பவுமே, மக்கள் தொகைன்னு சொல்லுவோம். அப்புறம் இப்போ இந்த டிஜிட்டல் உட்கட்டமைப்பு பத்தியும் சொல்லுவோம். இந்த பல்வேறு விஷயங்களை ரொம்ப அழகா சொன்னீங்க. மிக்க நன்றி ஸ்ரீகாந்த். It's a delight to have you. Thank you. Thanks, Sreekanth. Have a wonderful new year as well. Thank you. Absolutely. Happy New Year. Bye. Bye.